தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு சமர்க்களம் மீண்டும் நம்ம கைக்கு வந்திருக்குது. அது திரும்பவும் ஒரு ஒரு பல முயற்சிகள் எடுத்தோம். இடையில அதெல்லாம் பலனளிக்காமல் போய் இறுதியில் சில நிபந்தனைகளோடு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் செய்து, அதாவது எப்படி சொல்லலாம்னா மறுசீராய்வு மனு மாதிரி ஒரு மனுவை போட்டு இப்போ அதை காப்பாற்றி எடுத்துருக்குறோம். ஒரு 1,20,000 பின்தொடர்பாளர்களை வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தட்டி விட்டது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், மீண்டும் அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மீண்டும் சமர்க்களத்தில் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகமாக அதை தொடர மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம நடந்து முடிந்த இந்த தேர்தலை பற்றி ஒரு சின்ன பார்வை பார்த்துருவோம். வழக்கம் போல திமுக நிறைய இடங்களில் கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி, அதற்கு தேர்தல் ஆணையமே உடந்தையாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பல இடங்களில் பார்த்தோம். எப்பயும் போலவே ரவுடிசம், பல இடங்களில் தாக்குதல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் தங்கச்சி அனிஸ் பாத்திமா, அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமானவங்களாக இருப்பாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 500க்கும் 1000க்கும் 1500க்கும் 2000க்கும் விலை போனதுக்கப்புறம் அவள் மாசமாக இருந்தாண்ண மாசமாக இல்லாமல் இருந்தாண்ண இவங்க எல்லாம் மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது. எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்தால் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் கூட பார்க்காம ஒரு ரவுடிசத்தை, ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை, ஒரு அநாகரிக அரசியலை இந்த திமுக பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக. இதில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் அலுவலராக போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கே ஓட்டுலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ தபால் ஓட்டு அப்படிங்கிறது அவங்க முதலே போட்டுருவாங்க. சம்பந்தப்பட்ட தொகுதி, இப்போ அவங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள ஒரு வாக்ககத்தில் தான் அவங்க தேர்தல் அதிகாரியாவோ அந்த தேர்தல் ஆணையத்தில் மேலே அலுவலராக பணி செய்கிறாங்களோ அவங்க அங்கேயே போட்டுக்கலாம். ஒரு தொகுதியில் இப்போ மதுரை கிழக்குனா மதுரை கிழக்கில் தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு பணி அங்கே தான்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இடிசின்னு ஒன்று தரணும். நாங்கள் மதுரையில் பல பேருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறத நேராக போய் தாலுகா ஆஃபீஸ்லேயே போய் பேசணும், 6 ஓட்டே பேசணும், இந்தா கொடுத்து விட்டுறேன் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா யார் யாருக்கு வரலன்னு பார்த்தா ஒரு 15 ஆசிரியர்களுக்கு இந்த இடிசி போகவே இல்லை, கடைசி வரைக்கும் போகல, அவங்க ஓட்டு போடலை. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது? இதெல்லாம் திட்டமிட்ட பண்ணியிருக்கிறாங்க. இப்படி செய்யறாங்கன்னு தேர்தலுக்கு முதல் நாள் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் போராடி இதை செஞ்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகும் கூட சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த ஓட்டு போய் சேரலை அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு புறக்கணிக்குது. ஆசிரியர்கள் இந்த தடவை திமுகவுக்கு போட மாட்டாங்கன்னு தெளிவா தெரியும். இது உண்மையா இல்லையான்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும். இனி என்னத்தை பதில் சொல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியா நீங்க போய் தேர்தல் ஆணையத்தை பாருங்க, இல்லைன்னா போய் வழக்கு பாருங்க. அந்த வழக்கு எப்போ வரைக்கும் நடக்கும்? அடுத்த தேர்தல் 2031 வர்ற வரைக்கும் நடக்கும், நமக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு சரியான ஒரு தேர்தல் விதிகளுக்கு கீழே இந்த தேர்தல் நடக்கல அப்படிங்கிறது தெரியுது. பல இடங்கள்ல பணம் கொடுக்கறத புடிச்சும் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் கொடுத்தவங்களை புடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இவங்க தான் பிடிக்கணும். எந்த இடத்துலையும் தேர்தல் ஆணையம் பிடிச்சதா எந்த இடத்துலையுமே கிடையாது, பதிவு கிடையாது. இந்த இடத்துல போய் தேர்தல் ஆணையம் விரட்டி பிடிச்சாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா நாம் தமிழர் பிள்ளைகள் பல சட்டமன்ற தொகுதிகளில் பணம் கொடுக்கும்போது கையங்களவுமா பிடிச்சி வச்சிருந்து காவல்துறையை தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கப்பட்டவங்களுக்காவது ஏதாவது நடந்திருக்குமான்னா, ஏதாவது தண்டனை வந்திருக்குமா, வழக்காயிருக்குமா, சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை நடந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுல எதுவுமே இருக்காது. அவங்க எப்படி தப்பிச்சு போறாங்கன்னு தெரியாது, நம்மளும் அதை பின்தொடர போறதும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு. பார்ப்போமே 4ஆம் தேதி மக்கள் எந்த மாதிரியான ஒரு விடிவை இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு கொடுத்துருக்காங்கிறது தெரியும். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லா தலைவர்களும் எப்படி பரப்புரை பண்ணாங்க. அண்ணன் சீமான் எந்த வடிவத்தில் பண்ணாரு, எவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறது மற்ற தலைவர்களோட நீங்க ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கணுங்கிறத தன்னுடைய நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவில் 457 பக்கத்தில் 49 தலைப்பில் கொடுத்தாங்க. இதையெல்லாம் படிச்சாங்களா உண்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதி தெரியும்னு வைங்களேன். ஆனாலும் இந்த தேர்தலில் நம்ம ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை பார்த்தோம். மக்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்த அணுகுமுறை வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் இந்த 4 ஏற்கனவே இந்த 4 பொது தேர்தல்களில் அது இல்லை. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்தான். திமுக, அதிமுக, தாவேக எல்லா பேரும் காசு கொடுத்தா. ஏன் கம்யூனிஸ்ட் கூட கொடுத்துருக்கு. கீழ்வேலூர்ல தங்கை கார்த்தியாவுக்கு எதிராக ஜெயிச்சிடணும், எப்படியாவது வெற்றி பெற்றணும்னு கேவலம் கம்யூனிஸ்ட் கிடையாது, அது கம்யூனிஸ்ட்னு சொல்லி பல நாள் ஆச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கூட ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குன்னா எவ்வளவு கேவலமா இந்த தேர்தல் போயிடுச்சுன்னு பாருங்க.
இதையெல்லாம் தாண்டி எல்லாரும் எல்லா கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தான். ஆனால் ஒரு பெருத்த கூட்டம் அண்ணன் சீமானும் நம்ம வேட்பாளர்களும் போகும்போது மக்கள் பணம் கொடுத்தான். அதுதான் இந்த 2026ல் ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் புரட்சியாக நம்ம அதை பார்க்குறோம். கோட்டுக்கு பணம் கொடுக்கறத விட்டுட்டு பணம் அவன் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அந்த 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 வாக்காளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்ம நல்லா கவனிச்சோம் யாரெல்லாம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அன்னை வரும்போதோ வேட்பாளர் வரும்போதோ காத்திருந்து பணத்தை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா எந்த அரசியல் பின்னணியிலும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவங்களும் கிடையாது, பொதுவானவங்க. இன்னும் சொல்ல போனா அப்பார்ட்மெண்ட்ல 13வது 14வது மாடியில் படுத்துக்கிட்டு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு கூட போட வராம இருந்தான் பாருங்க, அவனெல்லாம் இந்த தடவை வாக்களிச்சிருக்கிறான். அவன் தான் பணம் கொடுத்தது, நாம் தமிழருக்கு பணத்தை கொடுத்தது. எத்தனையோ மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், எத்தனையோ மென்பொருள் பொறியாளர்கள், இவங்கெல்லாம் பிள்ளைங்க போயிட்டு இருக்கும்போது வழியில பார்த்தோன்னு வாகனத்தை நிறுத்திட்டு பணம் கொடுத்தவங்கலாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட மாறுதல்கள்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணம் வாங்கக்கூடிய அதிமுக, திமுக போன்ற கட்சியிலிருந்து பணம் வாங்கக்கூடிய கூட்டமும் அதிகமாயிடுச்சு. அதுல என்ன ஒரு கொடூரமான சம்பவம்னா, முந்தையெல்லாம் ஏழைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கினாங்க. ஆனா இந்த தடவை நம்ம பார்க்கும்போது சராசரி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கவங்க கூட அந்த பணத்தை கேட்டு வாங்கினாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல போராட்டமே நடந்திருக்கு. என் தெருவில் கொடுத்தாங்க ஓட்டுக்கு காசு, எங்க தெருவுக்குள்ள வரல, கொடுக்கல அப்படின்னு எல்லாம் கூட போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அப்படின்னா எந்த அளவிற்கு இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் அரசியல் அறியாமை இருக்குது, அரசியல் இன்னும் அவங்க பயிலல அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் தெளிவா காட்டுது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லுக்குள் அடக்கி வைக்க முடியாது. ஒரு சொல்லை சொல்லி அவங்கள அவங்களுடைய உழைப்பை மதிப்பிட்டலாம், சொல்லிடலாம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அவ்வளவு பெரிய அளப்பரிய ஒரு உழைப்பை வெயில்ல மழையில கொடுத்துருக்குறாங்க, வீடு வீடா போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருமே கொள்கை பரப்பு செயலாளராக மாறி இருக்கிறான். அலைபேசி வச்சிருந்த ஒவ்வொருத்தனுமே தகவல் தொழில்நுட்ப பாசறையா மாறி இருக்கிறான். அந்த அளவிற்கு பிள்ளைங்க உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் போனா முடிஞ்சு போகும்போது குவார்டர் பிரியாணி கொடுப்பான், கொஞ்சம் செலவுக்கும் காசும் கொடுப்பான். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி இல்லை. தன் காசையை செலவழிச்சு தன் வருமானத்தையே இழந்து இந்த இனத்தின் விடுதலைக்காக நிற்கிற பிள்ளையாதாங்கிறது நாம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ பேர் வேட்பாளராக நின்றுருக்காங்க. எத்தனையோ பேர் சின்ன சின்ன குழந்தைங்களை, பச்சை குழந்தைங்கள்லாம் தூக்கிக்கிட்டு எப்படியாவது நம்முடைய பங்கும் இந்த பரப்புரையில இருக்கணுங்கிறதுக்காக சின்ன பிள்ளைகளை, கைப்பிள்ளைகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த பிள்ளைகள் வெயிலையும் மாலையிலையும் இரவு 10 மணி வரைக்கும் இருந்துட்டு சாப்பிடாம கூட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோன்னு போகக்கூடிய அளவிற்கு உழைத்த உழைப்பை எல்லாம் நம்ம சொல்லி மாளாது. அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமானுடைய உழைப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கண்கள்லாம் உள்ள போய் முகம் கருத்து, தோள்கள்லாம் சுருங்கி, அவருடைய கைகள் எல்லாம் புண்ணு இடுப்பு ஒடிய நின்று ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மக்கள்கிட்ட தொண்டை தண்ணி போக நம்ம வந்தா இதெல்லாம் சரி செய்யணும்னு பேசக்கூடிய ஒரு தலைவனை இந்த பரப்புரையில மக்கள் பார்த்துருக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி திரை கவர்ச்சி தான் அப்படின்னு நின்ன கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம். அம்மாவும் 2 மகள்களும் அப்பாவும் 2 மகன்களும் இல்லை திரை கவர்ச்சிக்கு தான் அப்படின்னு போன சில கூட்டத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அது நமக்கு மனசுக்கு வலியை கொடுத்தாலும் அதை நம்ம கடந்து தான் போகணும், இதையும் தாண்டி தான் நம்ம இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வலிமை தான் பெருந்துச்சே தவிர வேற என்ன அதுல இருந்து நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டுகளா ஒரு மிகப்பெரிய தற்குறி கூட்டம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த 30 ஆண்டுகள் நம்ம சொல்றது 2 தலைமுறையை கெடுத்திருக்காங்க. ஒரு 40-42 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு 20 வயது ஆகுதுன்னு வைங்களேன். இவங்க 2 பேருமே திரைக்கவர்ச்சிக்குள்ள மூழ்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 2 தலைமுறை திரைக்கவர்ச்சிக்குள்ள போயிருச்சு. சினிமா வேறு, சிந்தனையாளன் வேறு, திரை வேறு, தரை வேறு அப்படிங்கிறத சிந்திக்காம தளபதி வந்தா செஞ்சிடுவாரு, தளபதி வந்தாதான் சரியா வரும்னு எந்த அடிப்படையில் பேசுறோம்னு கூட தெரியாம ஒரு பைத்தியக்காரத்தனமா பேசினது, அதற்கு ஒரு கூட்டமும் வாக்களிச்சது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த தமிழ் தேசிய விடுதலையை என்றைக்குமே நம்ம சாத்தியப்படுத்த முடியாதோ அப்படிங்கிற ஒரு வலியும் ஒரு வேதனையும் இருந்தாலும் கூட தொடர்ந்து முன்னேறுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பார்வையிலும் இருந்து இந்த பிள்ளைகள் வேலை பார்த்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இவைகளெல்லாம் பார்த்து இந்த விசில் அடிச்சுட்டு போறதும், அதுவும் பரப்புரையில எதிர் நம்ம போகும்போது அவர்கள் அநாகரிகமாக அந்த விசிலை அடிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்த பார்வையும், நம்ம வெற்றி தோல்வியை தாண்டி இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தங்களுடைய முழு பலத்தையும் தன்னுடைய சக்தியை மீறி உழைச்சிருக்கிறாங்க. பார்ப்போம், மே 4ஆம் தேதி தெரியும் இந்த மக்கள் நமக்கு வழியை கொடுத்துருக்காங்களா, வலிமையை கொடுத்துருக்கிறாங்களா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சமர்க்களத்தில் இயங்குவோம், சமர்க்களத்தை பின்தொடருங்கள்.
நன்றி, வணக்கம்.